ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 2024 வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு தினத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் முடிந்து சித்திரை மாதம் பிறக்கும் நாளைத்தான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் சில இடங்களில் நவகிரக பூஜைகள் நடைபெறும். அதே மாதிரியே இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அனைவரது இல்லங்களிலும் புதிய பஞ்சாங்கத்தை வாங்கி வைத்து பூஜைகள் செய்ய வேண்டும். மிகவும் முக்கியமாக இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்று நமது இல்லங்களில் எந்த வகையான உணவுகளை நாம் சமைக்க வேண்டும் அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். பழைய வருடமான சோபகிருது வருடம் முடிவடைந்து புதிய வருடமான குரோதி வருடம் பிறக்கின்ற நாளைத்தான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். இந்த வருடத்திற்கான பெயர் குரோதி வருடமாகும். பங்குனி மாதம் முடிந்து சித்திரை மாதம் பிறக்கின்ற முதல் நாளன்று தான் நாம் அனைவருமே தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். இந்த நாளில்தான் பல இடங்களில் நவகிரக பூஜைகளும் செய்யப்படும். யாருக்கெல்லாம் நவகிரக தோஷம் இருக்கின்றதோ அவர்கள் முடிந்தவரை இந்த நவகிரக பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இந்த புதிய வருடத்திற்கு உண்டான பஞ்சாங்கத்தை வாங்கி வைத்து நீங்கள் உங்களது இல்லத்தில் பஞ்சாங்க பூஜையையும் செய்ய வேண்டும். பழைய வருடமான சோபகிருது வருடம் முடிவடைந்து புதிய வருடமான குரோதி வருடம் பிறக்கும்போது இந்த குரோதி வருடத்திற்கான பஞ்சாங்கத்தை வாங்கி வைத்து கண்டிப்பாக அனைவரது இல்லங்களிலும் பூஜைகள் செய்ய வேண்டும். இந்த பஞ்சாங்க பூஜை நாம் எதற்காக செய்ய வேண்டுமென்றால், நம்முடன் இருக்கின்ற பீடையும் தரித்திரமும் கஷ்டங்களும் தோஷங்களும் நம்மை விட்டு விலக வேண்டுமென்று இந்த பஞ்சாங்க பூஜையை அனைவருமே தங்களது இல்லங்களில் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அனைவரது இல்லங்களிலும் அறுசுவை கொண்ட உணவை சமைத்து பகவானுக்கு நெய்வேத்தியத்தில் வைக்க வேண்டும். அதே மாதிரியே இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்று கனி காணுதல் என்ற நிகழ்ச்சியையும் செய்ய வேண்டும். அதாவது இந்த கனி காணுதல் என்பது மங்கள பொருட்களை அதிகாலையில் எழுந்து பார்ப்பதாகும். இந்த மங்கள பொருட்களில் இப்போ நான் சொல்ல போகின்ற அனைத்து பொருட்களையும் வைத்து நீங்கள் அதிகாலையில் எழுந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களது இல்லத்தில் இந்த பொருட்கள் அனைத்தும் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும். சரி, இப்போ நாம் இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்று எந்த முறையில் நமது இல்லங்களில் பூஜைகள் செய்ய வேண்டும் என்றும் பஞ்சாங்க பூஜையை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்றும் இந்த கனி காணுதல் என்ற நிகழ்வில் எந்தெந்த மங்கள பொருட்களையெல்லாம் வைக்க வேண்டும் என்றும் பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. நவகிரகங்களில் சூரிய பகவான் ஒவ்வொரு முறையும் இடம்பெயரும் போது, அதாவது இடம் மாறும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கின்றது. சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்வார். இந்த தமிழ் வருட பிறப்பான சித்திரை மாதம் மேஷ ராசியில் குரு பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவான் அமர்கின்றார். இந்த இரண்டு பகவானும் ஒன்று சேர்ந்து அமர்வது என்பது மிக மிக நன்மையை தரக்கூடிய வருடமாக இருக்கப் போகின்றது. இந்த நிகழ்வு என்பது 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் நடக்கக்கூடியதாகும். அதாவது குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்வது என்பது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதாகும். இந்த வருடம் சூரிய பகவானுடன் குரு பகவானும் சேர்ந்து மேஷ ராசியில் அமர்வதினால் கண்டிப்பாக அனைவருக்கும் நன்மையை தரக்கூடிய வருடமாக இருக்கப் போகின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அனைவரது இல்லங்களிலும் அறுசுவை கொண்ட உணவை சமைக்க வேண்டும். அதாவது கசப்பு, புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு, துவர்ப்பு என்ற 6 சுவையுடைய உணவை சமைத்து பகவானுக்கு நெய்வேத்தியத்தில் வைத்து பூஜைகள் செய்ய வேண்டும். மிகவும் முக்கியமாக இந்த குரோதி வருடமான தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாளன்று மாங்காய் பச்சடியும் வேப்பம்பூ ரசமும் செய்து வைக்க வேண்டும். வேப்பம்பூ கிடைக்கவில்லை என்றால் பாகற்காய் சமைத்து வைக்க வேண்டும். இப்போ நாம் இந்த தமிழ் வருடப்பிறப்பு தினத்தன்று எந்த முறையில் பூஜைகள் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலில் மஞ்சள் நீர் தெளித்து மணக்கோலம் போட்டு நிலை வாசலில் மாயிலை தோரணம் கட்டி வீடு முழுவதும் சுத்தமான நீரில் பச்சை கற்பூரம் கரைத்து அந்த நீரை தெளிக்க வேண்டும். இந்த பச்சை கற்பூர நீரை தெளிப்பதினால் உங்களது வீட்டில் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்து கொண்டு இருப்பாள். இது முதல் நாள் என்று கிடையாது. நீங்கள் தினமுமே இந்த பச்சை கற்பூர நீரை தெளிக்கலாம். அப்படி முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்றும் இந்த நீரை தெளிக்கலாம்.
அதன் பிறகு உங்களது வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி பகவானுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். இந்த தமிழ் வருடப்பிறப்பு தினத்தன்று நாம் பூஜைகள் செய்யும்போது அன்றைய தினத்தில் நெய் தீபத்தை ஏற்றி பூஜை செய்ய வேண்டும். இந்த நெய் தீபம் ஏற்றுவதனால் உங்களது இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். முதல்ல இப்போ நாம் இந்த மங்கள பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். இந்த கனி காணுதல் என்கின்ற நிகழ்வை நாம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டும். ஆகவே சனிக்கிழமையன்று இரவே நீங்கள் தயார்படுத்தி உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். அதற்கு முதலில் நீங்கள் ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது பித்தளையாக இருக்கலாம், எவர் சில்வராக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து அதில் முதலில் மஞ்சள் குங்குமம் இட்டு முதலில் சேர்க்க வேண்டிய பொருள் அட்சதையாக இருக்க வேண்டும். அதில் அட்சதையை சேர்த்து அதன் பிறகு முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்க வேண்டும். அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியிலும் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை நாம் எதற்காக வைக்கின்றோம் என்றால், அந்த தாம்பாளத்தில் இப்போ நாம் சேர்க்கின்ற பொருட்கள் எல்லாம் அந்த கண்ணாடியில் தெரியும்படி வைக்க வேண்டும். இந்த கண்ணாடியில் இந்த பொருட்கள் தெரியும் போது அந்த வீட்டில் நாம் வைக்கின்ற பொருட்கள் அனைத்தும் பல மடங்காக அந்த வருடம் முழுவதுமே நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் இந்த தமிழ் வருடப்பிறப்பான முதல் நாளன்று நாம் கனி காணுதல் என்கின்ற இந்த நிகழ்வை செய்கின்றோம். முதல்ல கண்ணாடியை வைத்த பிறகு அதற்கு முன்னாடி நீங்கள் மஞ்சள், குங்குமம், அட்சதை, தங்கம், வெள்ளி, ரூபாய் நோட்டு, நாணயங்கள் இவற்றை வைக்க வேண்டும். நாணயங்கள் வைக்கும்போது ஒரு மண் பானையில் வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த கண்ணாடியில் தெரியும். அதே மாதிரியே தங்கம், வெள்ளி நகைகள் இருந்தால் அந்த கண்ணாடிக்கு போட்டு அழகு பார்க்கவும். அந்த கண்ணாடிக்கு நீங்கள் நகைகளை போடும்போது அந்த கண்ணாடியில் அந்த நகைகள் தெரிவதனால் உங்களுக்கு பல மடங்காக தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருட்கள் பழங்கள், பூக்கள், வெற்றிலைப்பாக்கு, காய்கள், உப்பு, சர்க்கரை, வெல்லம், பச்சரிசி, பருப்பு வகைகள், நெய், ஏலக்காய் இவை அனைத்தையும் அந்த தாம்பாளத்தில் வைத்து முதல் நாளான சனிக்கிழமை, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி சனிக்கிழமை என்று வைத்துவிட வேண்டும். நீங்கள் மறுநாள் தமிழ் வருடப்பிறப்பான ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதத்திற்கு 14ஆம் நாள் அன்றைய தினத்தில் நேராக இந்த கனி காணுதல் என்பதை பார்க்க வேண்டும். இதை பார்த்த பிறகு நீங்கள் அடுத்த காரியங்களை எல்லாம் செய்யலாம். இப்படி செய்வதனால் உங்களது வீட்டில் இந்த பொருட்கள் எல்லாம் பல மடங்காக வந்து கொண்டே இருக்கும். இப்போ நாம் இந்த வருடத்தில் பஞ்சாங்க பூஜையை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்திற்கு உண்டான பஞ்சாங்கத்தை வாங்கி வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி நீங்கள் குளித்து முடித்து பூஜைகள் செய்யும்போது இந்த பஞ்சாங்கத்திற்கென்று ஒரு மணப்பலகையை போட்டு அந்த மணப்பலகையில் கோலம் போட்டு அதன் மேல் சிகப்பு நிற வஸ்திரத்தை விரித்து இந்த பஞ்சாங்கத்தை அந்த துணியின் மேல் வைக்க வேண்டும். அந்த பஞ்சாங்கத்தில் கொஞ்சமாக கங்காஜலம் தெளித்துவிட வேண்டும். இந்த கங்காஜலம் எதற்காக தெளிக்க வேண்டும் என்றால், இந்த வருடம் முழுவதும் உங்களை பிடித்த பீடைகள் விலகி உங்களது வீட்டில் சுப காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று காரணத்திற்காகத்தான் இந்த பஞ்சாங்க பூஜைக்கெல்லாம் கங்காஜலம் தெளித்து பூஜைகள் செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த பஞ்சாங்கத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வாசனை நிறைந்த பூக்களை வைத்து தூப தீப ஆராதனை காட்ட வேண்டும். அதாவது தீபத்தினால் ஆராதனையும் கற்பூர ஆராத்தியும் கண்டிப்பாக காட்ட வேண்டும். உங்களது வீட்டில் என்ன நெய்வேத்தியத்திற்காக வைத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் இந்த பஞ்சாங்க பூஜை செய்யும்போது பஞ்சாங்கத்திற்கும் காட்ட வேண்டும். அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் வடை, பாயசம் போன்றவை செய்வோம். இவை அனைத்தையுமே பகவானுக்கு செய்துவிட்டு பஞ்சாங்க பூஜை செய்யும்போது இந்த பஞ்சாங்கத்திற்கும் காட்ட வேண்டும். இந்த பஞ்சாங்கத்தை காட்டிய பிறகு அந்த இடத்திலேயே நீங்கள் அமர்ந்து கொண்டு பஞ்சாங்கத்தை பிரித்து குறைந்தது 2 பக்கமாவது படிக்க வேண்டும். உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடிகிறதோ அதை படித்து முடித்த பிறகு அதே இடத்திலே வைத்துவிட்டு 3 முறை நமஸ்காரம் செய்து அந்த இடத்தை விட்டு எழுந்துவிட வேண்டும். இந்த முறையில் உங்களது இல்லத்தில் பஞ்சாங்க பூஜை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். உங்களை பிடித்த பீடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும். சரி, இப்போ நாம் இந்த வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு தினத்தன்று எந்த நேரத்தில் நாம் பூஜை செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம்.
ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 7:30 8:30 செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு எழுந்து சமையல் செய்ய முடியாமல், பகவானுக்கு நெய்வேத்தியத்தில் வைக்க முடியாமல் போகலாம். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் கௌரி நேரமான காலை 10:30 11:30 பஞ்சாங்க பூஜையையும் நித்திய பூஜையையும் நீங்கள் செய்துவிட வேண்டும். இந்த முறையில் உங்களது இல்லத்தில் இந்த வருடமான குரோதி வருடத்திற்கு உண்டான பஞ்சாங்கத்தை வைத்து பூஜைகள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களை பிடித்த பீடைகள் அனைத்தும் விலகி உங்களது இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். உங்களது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் விலகி அந்த இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சம் நித்திய வாசம் செய்ய ஆரம்பிப்பாள். உங்கள் அனைவருக்கும் குரோதி வருடத்திற்கு உண்டான தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை சொல்கின்றேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.